வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கௌதமன். நம்ம இப்போ இந்த கத்திரி செடியை பற்றி பார்த்துருந்தோம். இந்த கத்திரி செடியில் மேஜராக எல்லா பக்கம் வரக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இப்போ இந்த கத்திரி செடியில் இலைகள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, பச்சையம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இது எதனால் வருது அப்படின்னா, இதை பாருங்கள். அதை செய்யக்கூடிய ஒரு நபர் இவர் தான். இவர் என்ன பண்ணுவார்னா, இவருக்கு பேர் செம்புரியான்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பேரில் இருப்பாங்க. இது வந்துட்டு செம்புரியான்னு இந்த பேர். இந்த பூச்சி தான் வந்துட்டு கத்திரியில் இந்த மாதிரி செடிகளை சாரை உறிஞ்சிட்டு வைரஸை பரப்புறதுக்கான முதல் வேலையை செய்கிறது இந்த பூச்சிகள் தான். இது அதிகமாக இந்த தோட்டத்தில் நம்ம சொல்லியிருப்போம், கத்திரி செடிகள் இப்போ இது 6.5 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனாலும் இப்போ இதில் வந்துட்டு இந்த தோட்டத்தில் 1-2 இருந்துச்சு முதல்ல. நம்ம அப்போ ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம், இடையில எதுவும் வரல. இப்போது இடையில கொஞ்சம் ஸ்ப்ரே கொடுக்கல, ஒரு மாதமாக பெருசாக எந்த அளவுக்கு ஸ்ப்ரே கொடுக்கல, விட்டுட்டாங்க. ஆனாலும் இது காய்ச்சிக்கிட்டே இருக்குது. அதுதான் ஒரு பெரிய அதிசயம். ஏன்னா இதுக்கு நம்ம நியூ ஆல்கி மேஜராக நம்ம நியூ ஆல்கி வந்துட்டு நம்ம இதுக்கு கொடுத்துட்ருக்குறோம். மாதம் ஒரு டைம் கொடுத்தா கூட நம்ம அதை கரெக்டாக கொடுத்துட்றோம். மற்ற பூச்சிகள் வந்துட்டு இது மாதிரி இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம அதுக்கான வேலைகள் செய்கிறோம். இப்போ இந்த பூச்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா முழு செயல்பாட்டில் இல்லை அப்படின்னா, நான் வந்துட்டு நேற்று ஈவினிங் வந்துட்டு இந்த செடிகளுக்கு ஒரு மருந்து, இந்த பூச்சிகளுக்காண்டி மருந்து கொடுத்தேன். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு நம்ம ஒரு தெளிப்பு முறையில் கொடுத்துருந்தேன். அப்போ வந்துட்டு இது வந்துட்டு இந்நேரம் பறந்து போயிருக்கணும். இப்போ வந்துட்டு அது அதனோட நிலையை வந்துட்டு பாருங்கள், ஊர்ந்து போகிற அளவுக்கு தான் இருக்குது. அது ஏன் அப்படின்னா, அந்த பூச்சி அந்த மருந்துக்கு இப்போ வேலை இந்த சாரை உறிஞ்சினால அது ஆல்மோஸ்ட் மயக்க நிறைய சொல்லலாம். அந்த நிலைமைக்கு போயிட்டுருக்கு. இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அது அப்படியே இறந்துடும். இதுதான் நம்ம இந்த இயற்கை விவசாயத்தில் செய்கிறது. அதை உடனடியாக கொள்ளாத, அதன் உணவு மூலிமா அது சாரை உறிஞ்சிறப்போ நம்ம கொடுத்த மருந்துகள், உயிரியல் திரவங்கள் வந்துட்டு இதில் வேலை செஞ்சு அதை வந்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது இறக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம இயற்கை விவசாயத்தில் செய்கிறது. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணுறப்போ நம்ம பூச்சிகள் நம்ம பண்ணணும், எப்படி அந்த பூச்சிகள் நம்ம தோட்டத்துக்குள்ளே வருதுங்கிறத கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் நம்ம அந்த பூச்சிகளுக்கான மருந்துகளை என்ன கரெக்டான முறையில் நம்ம கொடுக்கணும், கரெக்டான நேரத்தில் கொடுக்கணும். அப்போ தான் உங்களை தோட்டத்துலேயுமே இந்த மாதிரி கத்திரி செடியை நல்லா ஒரு 6 மாதம் 7 மாதம் என்னால் இதை வந்துட்டு நல்லா இன்னும் பராமரிச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 8 மாதம் 9 மாதம் வரைக்கும் இந்த செடியில் எடுத்துகிட்டு போகலாங்கிற நம்பிக்கை இருக்குது. நம்ம இதை அழிக்க போகிறது கிடையாது. வர்ற வரைக்கும் நம்ம இந்த செடியில் எத்தனை மாதம் வருதோ